பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ராகி சப்பாத்திப்பா. ராகி சப்பாத்தியா? எப்படிமா பண்ணுறது ராகி சப்பாத்தி? காமிக்கிற பாருப்பா. 3 கப்பு மாவு இதுல இருந்து எடுத்துருக்குறேன். இந்த கப்ல இருந்து 3 கப் மாவு எடுத்துன்னு இருக்கிறீங்களா? அதுல 1 கப் ஜலிச்சு வச்சுக்கிறேன். ஓகே. அதுல 1 கப்பு இதுல எடுத்து வச்சுக்கிறேன். செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கிறீங்க திரட்டுறதுக்கா? ஓகே. 2 கப் மாவு. ஓகே. அதுல இப்போ 1 சொம்பு, இந்த சொம்புல 1 சொம்பு தண்ணி, இந்த சொம்புல 1 சொம்பு தண்ணியா? ஓகே. ஊத்திக்கிறேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் போட்டு வச்சுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. ஓகே. இப்ப கொதிச்சு வந்திருந்தோம் நம்ம இந்த மாவு போட போறோமா? மாவு போட்டு சப்பாத்தி மாவுக்கு நம்ம பேசிட்டு வச்சுட்டு செய்யணும். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாவு அதில் போட்டுட்டு நல்லா லைக் பிசைந்துட்டு சப்பாத்தி கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்குவாங்களா, அப்புறமா தட்டிட்டு நார்மலாக நம்ம சப்பாத்தி எப்படி சுடும் அப்படி சொல்லுவாங்க. அது காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி பாருங்க. இப்போ மாவு போட்டுன்னு இருக்கிறாங்க. மாவு போட்டுட்டு இந்த மாதிரி கிண்டிக்கணும் நல்லா. ஃப்ரெண்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சுடுத்தட்டில் மாவெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு எதுனா குச்சி வச்சுக்கணும், இல்லை எதுனா வச்சுக்கணும், மற்ற வச்சுக்கணும். நல்லா கிண்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட். அதே கன்சிஸ்டன்சியில் தான் இதை பிசைந்து வச்சுன்னு இருக்கிறாங்க. சேம் இது பாருங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கின்னு நம்ம அந்த மாவை போட்டுட்டு இப்போ திரட்டி எடுக்கணும். திரட்டி எடுக்கிறது காமிக்கிறேன். அழுத்தி தேய்க்கக்கூடாது. அழுத்தி தேய்க்கக்கூடாதா? லைட்டாக ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாதா ஃப்ரெண்ட்ஸ்? லைட்டாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி நம்ம திரட்டுறோம் அது மாதிரி திரட்டிக்கிட்டு சுட்டு எடுக்க வேண்டியது. இப்படி எடுத்துட்டு நம்ம சுட்டு எடுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நம்ம க்ளீனாக அது ஃபுல்லு ஒரு சைடு ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் பண்ணிவிட்டு அப்புறமா ஆயில் போட்டுட்டு 2 சைடும் திருப்பி எடுத்து நார்மல் சப்பாத்தி எப்படி சுடுவோம் அப்படி சுட வேண்டியது. அவ்வளோதான். உங்களுக்கு சாஃப்டான ராகி சப்பாத்தி ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் போட்டிருந்தோனோ தெரியுதா எப்படி உப்புது பார்த்தீங்களா? அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராகி சப்பாத்தி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள் எப்படி உப்புது. நல்லா உப்பி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுடைய ராகி சப்பாத்தி ரெடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? செம்ம சாஃப்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே பாருங்க, சூப்பராக இருக்குது. ஃபுல் சாஃப்ட்டு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.